श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. निर्यातनापद्धति श्लोकं 216. किं चतुर्दशभिरेव वत्सरैः नित्यमेव मणिपादुके युवां पादयोः त्रिभुवनाधिराजयोः यौवराज्यमधिगच्छतं स्वयं. பதபதார்த்தம். ஹே மணிபாதுகே, வாரீர் கல்லிழைத்த பாதுகைகளே, சதுர்தசபி வத்சரைரிவ கிம், 14 வருஷ மாத்திரத்தினாலேயோ என்ன, பாதையோகோ ஸ்ரீராமனுடைய திருவடிகள், திரிபுவன 3 லோகத்திற்கும், அதிராஜயோகோ ராஜாக்களாயிருக்கும் போது, யுவாம் நீங்கள், நித்தியமேவ எப்பொழுதுமே, யௌவராஜ்யம் இளவரசராயிருக்குகையை, ஸ்வயமாகவே, அதிகச்சதம் அடைவீர்கள் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது 14 வருஷம் முடிஞ்சு ராமர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் பாதுகா ராஜ்யம் முடிவுக்கு வந்துருத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தமாயிடுமோன்னு இப்படி ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார். ஏன்னா இந்த ஸ்லோகம் சாய்க்கிறது யார் அப்படின்னா ஹனுமான் வார்த்தையாக தான் சாய்க்கிறார். ஹனுமானுக்கு சொல்லின் செல்வன்னு பேர். அவர் பேசியிருந்தால் எப்படி பேசியிருப்பாரோ அதை மாதிரி சுவாமி இதை வடிவமைச்சிருக்கார். இப்போது 14 வருஷத்துக்கு நீங்கள் ராஜாவாக இருந்தீங்கோ, இப்போ ராமன் வந்துட்டார், நீங்கள் அதனால் பட்டத்தை விட்டு இறங்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுமோன்னு எவ்வளோ அழகான பதம் பாருங்கோ. 14 வருஷத்துக்கு மட்டும்தான் ராஜாவா என்ன நீங்கோ, பாதுகைகளே ராமன் ராஜாவா இருக்கிற வரை நீங்கள் தான் 3 லோகத்துக்கும் யுவராஜா அப்படிங்கிற. பொதுவாகவே ஒரு ராஜா அப்படின்னா அவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறவா யாரோ இமீடியட் சக்சஸர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருத்தர் தான் யுவராஜாவாக இருப்பாள். ராமனோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா பாதுகைகள் தான். அதனால் சாய்க்கிறார் எப்பவுமே நீங்கள் தான் யுவராஜா அப்படின்னு சாய்க்கிறார். இது யார் சொல்கிறா? ராமன் சொன்னாரா? அயோத்தி மக்கள் ஒத்துண்டாளா அப்படின்னா இதை யாருமே சொல்ல வேண்டாமா. அதுக்காக தான் இங்கே பதப்பிரயோகம் ஸ்வயம் அதிகச்சதம், ஸ்வயமாகவே நீங்கள் அடைகிறீர்கள் அப்படின்னு சாய்க்கிறார். ஆக பாதுகையானவள் ராமர் நடுவில் 14 வருஷம் நாடாளாமல் இருந்தார். ஆனால் எல்லா வருஷமும் நாடாண்டது யாருன்னா பாதுகை தான். 14 வருஷம் ராஜாத்தியாக நாடாண்டா, அதுக்கப்புறமா யுவராஜாவை நாடாள்றா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்க. இங்கே பதப்பிரயோகம் யுவாம் நீங்கள் அப்படின்ற இரட்டை பாதுகையை சொல்கிற வார்த்தையை அவர் எடுத்திருக்கார். இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆழ்வாராதிகள் இந்த பூலோகத்தில் ஆழ்வார்கள்னு அர்ச்சையில் கொண்டாடப்படுறதுன்றது எப்போவுமே அவள் தான் ராஜா, எப்போவுமே அவள் தான் நமக்கான குலபதி. ஆழ்வார் தான் நமக்கான குலபதி, அதில் ஒரு சந்தேகமுமே இல்லை. இப்போ நம்ம மோட்சத்துக்கு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஆழ்வார்கள் அதாவது இங்கேருந்து நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா ஆழ்வாரும் நம்மளும் சமமாயிட மாட்டோம். அங்கேயும் நமக்கு அவள் தான் நம்மளோட குலபதி. ஆக அவள் நித்தியசூரிகளாக அங்கே இருப்பாள். அப்போது இந்த 2 பேரை தான் அங்கே யுவாம்னு குறிக்கிறார். பூலோகத்தில் இருக்கும்போது ஆழ்வாராதிகள் அர்ச்சையாக கொண்டாடப்படுறா. நம்ம வைகுண்டத்துக்கு போகும்போதும் அவள் தான் அங்கே நம்மளோட குருவாக இருப்பாள். அதனால் இங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி. ஏன்னா இவ எல்லாருமே யார், இந்த ஆழ்வார்கள் எல்லாருமே யாருன்னு பார்த்தோன்னா அவதாரம் தான். அதனால் வைகுண்டத்தில் இருக்கும்போதும் நமக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தான். ஆனால் பெருமாளோட பார்வையிலேருந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கும்போது நமக்கு குலபதி, அங்கே போகும்போது பெருமாள் நமக்கு அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் முதல்ல இருக்கிறவர் பெருமாள். லக்ஷ்மிநாத சமாரம்பம்னு ஆரம்பிக்கணும். ஆக நம்மளுடைய ஆழ்வார்கள்லாம் அங்கே யுவராஜாவாக இருக்கா. பெருமாள் ராஜாவாக இருக்க, இவாள்லாம் யுவராஜாவாக இருக்கா. பூலோகத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு குலபதியாக ஆழ்வார்கள் இருக்கா. ஏன்னா இப்போ பொய்கை ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கும்போது அவர் பொய்கை ஆழ்வார், அங்கே போயிட்டா அவர் பாஞ்சஜன்யம். இங்கே இருக்கும்போது பூதத்தாழ்வார், அங்கே கதையோட அம்சமாக இருக்கார். இங்கே வரும்போது பேயாழ்வார், அங்கே நந்தகமாக இருக்கார். இங்கே திருமழிசை ஆழ்வார், அங்கே திருவாழியாக இருக்கார். இங்கே நம்மாழ்வார், அங்கே விஸ்வக்ஷேனராக இருக்கார். இங்கே மதுர கவிகள், அங்கே குமுதன், அதாவது படைத்தளபதி கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குமுதனாக இருக்கார். இங்கே குலசேகர ஆழ்வார், அங்கே கௌஸ்துபம். இங்கே பெரியாழ்வார், அங்கே கருடன்.
இங்கே ஆண்டாள், அங்கே பூமாதேவி, இங்கே தொண்டரடி பொடியாழ்வார், அங்கே வைஜெயந்தி மாலை, இங்கே திருப்பானாழ்வார், அங்கே ஸ்ரீவத்சம், இங்கே கலியன், அங்கே சார்ங்கம். ஆக இங்கே இருந்தால் இப்படி சொல்கிறோம், அங்கே போனால் அப்படி கொண்டாட போகிறோம். இங்கே இருக்கும்போது இவா ராஜா, அங்கே இருக்கும்போது இவா யுவராஜா. ஆக எல்லாரும் ஜீவாத்மா தானே, வைகுண்டத்துக்கு போனோன்னே எல்லாரும் ஒன்று தானே அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அங்கே போனாலும் அவள் தான் நமக்கு குரு, அவள் தான் நமக்கு ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு நம்ம சுவாமி சொல்லியிருக்கார். ஏறி எழிற்பதம் எல்லா உயிர்க்கும் இதமுகக்கும் நாறுதுழாய் முடி நாதனை நன்னி அடிமையில் நம் கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறை கழல் கீழ் மாறுதலின்றி மகிழ்ந்தெழும்போகத்து மண்ணுவமே அப்படின்னார். அங்கே போன உடனே கூட கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறை கழல் கீழ், அதாவது நம்மளுடைய குருக்கள் அவளோட குழாங்கள், அந்த குரூப் அவளோட கழற்கீழ், அவளோட திருவடி கீழே தான் நம்ம அங்கே போய் இருப்போம். ஆக இங்கே இருந்தாலும் அவள் தான் நமக்கு ராஜா, அங்கே இருந்தாலும் அவள் தான் நமக்கு யுவராஜா அப்படின்னு நமக்கு ரொம்ப தெளிவாக நம் சுவாமி சொல்லி கொடுக்குறார். இப்போது பொய்கை ஆழ்வார் அவதாரம் ஸ்ரவணத்தில், திருவோணத்தில் கடைசி, அவர் முதல் ஆழ்வார். கடைசி ஆழ்வார் கலியனானவர் அவரோட அவதாரம் கார்த்திகையில் கிருத்திகை. நம் சுவாமியை பார்த்தோன்னா அவரோட அவதார தினம் ஸ்ரவணத்தில். அவர் திருநாடு அலங்கரித்தது, பரமபதத்துக்கு எழுனது அப்படின்னு பார்த்தோன்னா அது கிருத்திகை நட்சத்திரம். ஆக ஸ்ரவணத்தில் ஆரம்பித்து கிருத்திகை வரைக்கும் இருக்கிற ஆழ்வார்களோட மினியேச்சர் வெர்ஷன் தான் நம்மளுடைய சுவாமி. அவளோட அந்த அவதார சுருக்கம் தான் நம் சுவாமி. ஏன்னா இவரும் ஸ்ரவணத்தில் ஆரம்பித்து கிருத்திகையில் முடிகிறவர் தான். ஆக இத்தனை ஆழ்வார்களோட சுருக்கம் யாருன்னா நம் சுவாமி. அப்பேற்பட்ட நம் சுவாமி சாய்க்கிறார், கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறைகடல் கீழ் மாறுதல் இன்றி மகிழ்ந்தெழும் போகத்து மண்ணுவமே. அங்கே போனாலும் மாறுதல் கிடையாது, இவா தான். அங்கே போனாலும் நமக்கு ஆச்சாரியர்கள் இவாளே தான். இவாளோட அந்த பரம்பரையில் அவாவா இருக்கிற ஆச்சாரியனோட சேர்ந்து தான் நம்ம பெருமாளை சேவிப்போம். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு சுவாமி புரிய வைக்கிறது என்னன்னா, இங்கே இருக்கும்போது இவா நமக்கு ராஜா, அங்கே போகும்போது இவா யுவராஜா. பாதுகையானவள் 14 வருஷம் ராஜாத்தியாக இருந்தா, அதுக்கப்புறம் ராமன் பட்டத்தை ஏற்றுக்கும் போது யுவராஜாவா ஆயிடுறா அப்படிங்கிறத இதை ஹனுமான் வாக்கா நமக்கு புரிய வைக்கிறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாயி கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.